சந்துருவின் மடியில் லட்சுமி படுத்து இருந்தாள். சண்முகராஜன் சோகமாக அமர்ந்து இருந்தார். என்ன பாவம் செய்தோம்? தன் மகனுக்கு கல்யாணம் செய்து பார்க்கிற பாக்கியம் கூட எங்களுக்கு கிடைக்காதா? அந்த கடவுளுக்கு கூட கண் இல்லையா என்றாள் லட்சுமி. லட்சுமி, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. நமக்கு மட்டும்தான் கஷ்டமா? சும்மா இருந்தவனை கல்யாண ஆசை காட்டி அவன் மனசை கெடுத்து வச்சிருக்க. அவனோட மனநிலையை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா என்றதும் எழுந்தவள் தன் மகனை பார்த்து, சந்துரு, நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காதப்பா, அவ இல்லைனா வேற பொண்ணா இல்லை என்றதும் கண் கலங்கியதை மறைக்க எழுந்து மாடிக்கு சென்றான் சந்துரு. அப்போது உள்ளே வந்த தரகர் மணி சார் என்றவரை வாங்க என்று அழைத்து அமரச் சொன்னார் சண்முகராஜன். நான் ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போக வேண்டி இருந்தது, அதனால தான் என்னால் கலந்துக்க முடியல. என்னங்க சார், என்னென்னமோ நடந்த போச்சு என்றார் தரகர். இனி நடந்ததை பற்றி பேசி புண்ணியமில்லை, நடக்கப் போவதை பார்க்கணும் என்ற சண்முகராஜன், நீங்கள் சீக்கிரமாக ஒரு பொண்ணு பாருங்க, இந்த லீவில் சந்துருவுக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும் என்றார் திட்டவட்டமாக. நீங்கள் இப்போ எதுக்கு அவசரப்படுறீங்க என்றால் சற்றும் எதிர்பார்க்காத லட்சுமி. போதும் லட்சுமி, நல்ல பொண்ணா தேடுறோம்னு நாம தான் அவன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் காலம் கடத்தினால் அது நம்ம முட்டாள்தனம். எவ்வளவு நாள் ஓடி ஓடி தேடினாலும் அவனுக்குன்னு எழுதப்பட்டிருக்கும் பொண்ணு தான் அமையும் என்றார். அதுக்காக என்று இழுத்தாள் லட்சுமி. எதுவும் பேசாத லட்சுமி. பல கனவுகளோடு வந்த அவனை மனவேதனையோட திருப்பி அனுப்ப எனக்கு இஷ்டமில்லை என்றவர் தரகரிடம், என் மகன் 2ஆம் தேதி புறப்படுகிறான், 28ஆம் தேதி கடைசி தேதிக்குள்ள கல்யாணத்தை நடத்த முடியும்னு எனக்கு தோணுது. எங்களுக்கு வசதியா அழகா படித்த பொண்ணு எல்லாம் வேண்டாம், நல்ல குடும்பம் நல்ல பொண்ணு மட்டும் பாருங்க, அது போதும் என்றார். அவரை வழி அனுப்பி வைத்தார். என்னங்க, இன்னும் 20 நாளில் எப்படிங்க இது சாத்தியமாகும் என்றார். ரொம்ப சுலபம், நீ அமைதியா இருந்தா என்றவர் எழுந்து வெளியே புறப்பட்டார். சிவா என்று கோபமாக அழைத்தார் அருணாச்சலம். என்னப்பா? வாசலில் கைபேசியில் பேசி கொண்டிருந்தவன் தந்தையிடம் வந்து நின்றான். உங்க அம்மா சொல்றது உண்மையா? ரதியை பொண்ணு பார்க்க போகலாம்னு கூப்பிட்டியா? ஆமா என்றான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நானும் பொறுமையாக எடுத்து சொன்னா சார் கேட்க மாட்டீங்களா என்றார் அருணாச்சலம். ரதி கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் சொல்லுனே சொல்கிறான். நீங்கள் ஒத்து போகவே மாட்டிக்கிறீங்க. என்னதான் செய்ய சொல்கிறீங்க? அதான் அம்மாவாவது என்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்குவாங்கன்னு அவங்க கிட்ட சொன்னேன் என்றான் சிவா. இது சரியில்லை சிவா, என்னை அசிங்கப்படுத்தத்தானே இப்படி செய்கிற. என்ன வேற மாதிரி முடிவெடுக்க வைத்து விடாதே என்றார் அவர். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறது? நான் சொல்கிறேன் என்னோட முடிவை. இன்னும் 1 மாதம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீங்களே ஒரு நல்ல முடிவாக எடுங்க. இல்லை நானே அவங்க அம்மா கிட்ட பேசி உண்மையெல்லாம் சொல்லி கையோட தாலி கட்டி கூட்டிட்டு வர வேண்டி இருக்கும் என்று அவன் கூறிவிட்டு பதில் எதுவும் எதிர்பார்க்காமல் வெளியில் சென்று தன் வண்டியில் புறப்பட்டான். ச என்றவர் கோபமாக சலித்து கொண்டவர் தரகருக்கு அழைப்பு விடுக்கும்படி சொன்னார். சில மணி நேரங்களில் தரகர் அருணாச்சலத்தை அவர் வீட்டில் வந்து சந்தித்தார். இங்கே பாருங்க, நீங்கள் என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 1 மாதத்துக்குள்ள அந்த பொண்ணுக்கு நீங்கள் வரன் பார்த்தே ஆகணும் என்றார் அருணாச்சலம். ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா என்று தரகர் கேட்டதும் சுதாரித்து பதிலளித்தார். சேச்ச, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஃபேமிலியோட வேர்ல்டு டூர் போகலாம் என்று முடிவு செய்திருக்கோம், அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை முடித்து விட்டு போயிடலாம்னு தான் என்றார் அருணாச்சலம். அப்படிங்களா? 2 நாள் முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு என்று ஆரம்பித்தவர் சந்துருவின் மொத்த விவரத்தையும் சொல்லி முடித்தார். இதை கேட்டு சற்று நிம்மதி அடைந்த அருணாச்சலம், ரொம்ப நல்லதா போச்சு, அப்போ இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சிடுங்க, உங்களை நான் பெருசாக கவனிக்கிறேன் என்றார். இந்த வார்த்தையில் மகிழ்ச்சி அடைந்த மணி அங்கிருந்து புறப்பட்டு சண்முகராஜன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். சார், ஒரு பொண்ணோட டீட்டெயில் கிடச்சிருக்கு, ஒரே பொண்ணு, நல்லா வாழ்ந்த குடும்பம்,
தொழில் நஷ்டம் என்று பொண்ணோட அப்பா தற்கொலை செய்து கொண்டார். சொந்த வீடு சொத்து எல்லாத்தையும் இழந்து இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வசதி எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. பொண்ணு படிப்பையும் பாதியிலே நிறுத்த வேண்டியதாக போயிடுச்சு. இந்த பொண்ணு வாய் பேச முடியாமல் காது கேட்காமல் இருக்கிற பசங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அதில் டீச்சராக வேலை பார்க்குறார். அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் ஃபேமிலிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஆர்மி மாப்பிள்ளைன்னு சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. எப்போ வேணும்னாலும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று சொல்லிட்டாரு என்றார். ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு நாங்கள் வந்து பொண்ணு பார்க்குறோம், அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தார் சண்முகராஜன். லட்சுமி, பொண்ணு எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கோ, எதுவும் சொல்லாத, நமக்கு இதில் சந்தோஷம்தான்னு சந்துரு நினைக்கணும். ஏங்க இப்படி அவசரப்படுறீங்க லட்சுமி? அவனுக்கு வயசாகிக்கிட்டே போகுது. அவனுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். இப்படி நினச்சிப்பாரு, ஒருவேளை அவன் அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ள எனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா என்றார். என்னங்க நீங்கள் அவசகுணமாக ஏதோதோ பேசிவிட்டு, சரி விடுங்க, அவனுக்கு இந்த பொண்ணு தான் அமையும் என்று விதி இருந்தால் அமையட்டும், நாளைக்கு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் என்றாள் லட்சுமி. சந்துரு கிட்ட சொல்லலாம், அவனை கூப்பிடு என்றார். அவன் ஃப்ரெண்டு கூட பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிருக்கான் என்றாள் லட்சுமி. ஒரு வாரம் பழகினதுனால அந்த பொண்ணோட நினப்பு அவனை விட்டு போகலை. என்ன செய்கிறது லட்சுமி, நாம தான் அதை மறக்க வைக்கணும். கால் பண்ணி அவனை வர சொல்லு என்றார். பார்க்கில் ஆறுதல் கூறி கொண்டிருந்த நண்பன், நீரு தம் காலி ஆகிடுச்சு, வாங்கிட்டு வரேன் என்று அருகில் இருந்த சிறு பெட்டி கடைக்கு சென்றான். அங்கு குழந்தைகளை பார்க்கிற்கு அழைத்து வந்த ரதி மற்றும் மற்ற ஆசிரியர்கள் அவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தனர். சந்துரு நண்பனின் கைபேசி அழைக்க அவன் அதை பார்த்து கொண்டே நடந்தவன் தெரியாமல் ரதி மீது இடித்து விட்டான். திரும்பி பார்த்தவள் பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள். இதை கண்டு அங்கு வேகமாக சென்ற சந்துரு ரதியிடம் சண்டையிட்டான். எதுக்காக அவனை அடிச்சிங்க என்றான். பொண்ணுங்களை இடிச்சா சும்மா இருப்பாங்களா என்றான். தெரியாமல் வந்து இடிச்சா கூட அடிப்பீங்களா என்றான். இல்லை, தெரியாத மாதிரி வந்து இடித்தாலும் அடிப்போம் என்றான். ஏன், பொண்ணுங்க எதுவும் தப்பே செய்யறது இல்லையா என்றான் அவன். அவனது கோபம் வேறு மாதிரி வெளிப்பட அவன் மனநிலையை புரிந்த அவனது நண்பன், சரி விடுடா, அம்மா கால் பண்ணுறாங்க, வா போகலாம் என்றவன் சாரி சிஸ்டர் என்று சொல்லிவிட்டு சந்துருவை அழைத்து வந்தான். அவன் வீட்டில் இறக்கிவிட்டு பொறுமை காக்கும்படி ஆறுதல் கூறி புறப்பட்டான். உள்ளே வந்த சந்துருவிடம் சண்முகராஜன், சந்துரு இங்கே வா என்றார். என்னப்பா என்று தளர்ந்த குரலில் கேட்டான். நாங்கள் ஒரு பொண்ணு பார்த்து விசாரித்து வச்சிருக்கோம், நாளைக்கு நேரில் போய் பார்த்துட்டு வரலாம் என்றார் அவருடைய அப்பா. நீங்கள் போயிட்டு வாங்கப்பா, நான் வரல, நீங்கள் எந்த பொண்ணை பார்த்தாலும் சரி, என்ன முடிவு எடுத்தாலும் சரி என்றவன் அருகில் இருந்த அறைக்குள் சென்று கதவை தாளிட்டான். ரதி வீட்டிற்குள் அனைவரும் அமர்ந்திருந்தனர், அருணாச்சலம் உட்பட. என்னுடைய நெருங்கிய நண்பன், அது மட்டுமில்லாமல் அவன் என் கூடவே சேர்ந்து தொழில் செய்து அந்த தொழில் நஷ்டமாயிடுச்சு. எனக்குள்ள ஒரு உறுத்தல், நம்ம தொழில் ராசி தான் நம்ம நண்பனை அடிச்சிருச்சோன்னு. எனக்கு அரசியல் சப்போர்ட் இருந்ததால் என்னால் சமாளிக்க முடிந்தது. இந்த மன உறுத்தல் ஆறுதலாகவும் என் நண்பன் ஆத்மா சாந்தி அடையவும் நான் தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறேன். பதவியில் இருந்திருந்தால் இன்னும் ஏதேதோ இந்த குடும்பத்திற்காக செய்திருப்பேன். என்ன செய்கிறது, நான் பதவியில் இல்லாத போது தான் கல்யாணம் கூடி வந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு சொல்லுங்கள், பார்த்து பண்ணிக்கலாம் என்றார் அருணாச்சலம். எங்களுக்கு எதிர்பார்ப்பு எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது செய்ய விரும்பினா செய்துக்கோங்க. எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் பையன் 2ஆம் தேதி புறப்படுறாரு, அதனால் நிச்சயம் கல்யாணம் எல்லாம் அடுத்தடுத்த நாள் வச்சுக்கலாம். 28ஆம் தேதி உங்களுக்கு வசதினா கல்யாணத்தை வச்சுக்கலாம். தெளிவாக சொல்லி முடித்தார் சண்முகராஜன். ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுங்க என்று பேசி முடித்த அனைவரும் புறப்பட்டனர். லட்சுமி முகம் வாடியிருப்பதை கண்ட சண்முகராஜன், என்ன லட்சுமி ஒரு மாதிரி இருக்க என்று கேட்டார். மகனுக்கு
எப்படிப்பட்ட பொண்ணு பார்க்கணும்னு கனவு கண்டிருந்தேன். ஆனால் இப்போது படிப்பும் ஒன்றும் பெருசாக இல்லை, கலரும் கம்மியா என்று இழுத்தான். நீ என்ன அழகு போட்டிக்கு ஆள் எடுக்கிற? கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்தா போதும் நினை. கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த பொண்ணு எல்லாத்தையும் அனுசரித்து போகிற அளவுக்கு பக்குவமான பொண்ணாக தான் இருப்பாள். அவங்கிட்ட ஃபோட்டோ காட்டும்போது எதுவும் பேசி வைக்காத என்று ஆட்டோவில் இறங்கி வீட்டிற்குள் சென்றனர். அங்கிருந்த சந்துருவிடம் சந்துரு பொண்ணு பேரு ரதி, ஃபோட்டோ என்று ஒரு கவரை கொடுத்தார். அதை வாங்கியவன் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். முடிந்ததும் எழுந்து சென்றவனிடம் சந்துரு ஃபோட்டோ என்றதும் அந்த கவரை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றவன் டேபிளின் மீது வைத்துவிட்டு கட்டிலில் சரிந்தான். சிவா வீட்டுக்குள் வந்து தன் தாயிடம் கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தான். அம்மா, என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்காரு உன் புருஷன்? நான் எவ்வளவு சொல்லியும் என்னோட ஃபீலிங்ஸ் யாரும் புரிஞ்சுக்கல. ரதிக்கு அவசரமாக கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டாரு என்றான் சிவா. அவரும் முதலிலிருந்து இதைத்தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வேண்டாம்னு நீதானே கேட்க மாட்டேங்கிற. என்னம்மா நீயும் இப்படி பேசுகிற? அப்போ என்னுடைய லவ் என்றான். மண்ணாங்கட்டி லவ். உங்கள் அப்பா கிட்ட எது நடக்கும் எது நடக்காதுன்னு கூடவா உனக்கு தெரியாது? அந்த ஆளுக்கு பணத்தை தவிர வேறு எதுவும் கண்ணுக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் இருக்கும் இறக்கம் பரிதாபெல்லாம் நீ எதிர்பார்த்தா அது உன்னோட தப்பு. அவங்க வீட்டுக்கு உதவி செய்கிறது கூட ஆதாயம் இல்லாமல் இல்லை. அதை புரிஞ்சுக்கோ. அவர் வேலை முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கிற வரைக்குமாவது அவரோட ஆதாயம் முடியாமல் இருக்கே, அதை நினைத்து சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுறேன்னு பாரு சிவா, நம்ம அப்பாவால் அந்த குடும்பம் நஷ்டப்பட்டது போதும். வேறு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனாலாவது அந்த பொண்ணுக்கு நல்ல ஃபேமிலி சப்போர்ட்டாவது கிடைக்கும். நல்லது பண்ணுறேன்னு அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்து அவர்களை காலம்பூரா கஷ்டப்படுத்த எனக்கும் மனசு இல்லை என்று தன் மகனின் மனதை அமைதிப்படுத்தினான். தாமரை இலைகள் இருக்கும் தண்ணீர் போல கல்யாண வேலைகளில் சந்துருவின் பங்களிப்பு இருந்தது. மாலை நிச்சயமும் அவ்வாறே நகர காலை முகூர்த்த நேரமும் நெருங்கியது. மணமேடையில் இருவரும் அருகில் அமர்ந்து இருந்தும் சந்துரு அருகில் இருப்பது யார் என்று அறிந்து கொள்ள விரும்பவில்லை. முதல் வரிசையில் அருணாச்சல குடும்பத்தினர் அமர்ந்து இருந்தனர், சிவா உட்பட. சம்பிரதாயங்கள் நடந்து கொண்டிருந்த போது ஆண்கள் வேகமாக வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க என்றனர். அனைவரும் அதிர்ந்து போக கௌரி வேகமாக இறங்கி அவர்களிடம் ஓடி வந்தார். அதில் ஒருவர், என்னம்மா பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணுற? அப்போது இவ்வளவு நாளாக பணத்தை வச்சுக்கிட்டு எங்களை ஏமாற்றி விட்டுக்கிட்டு இருந்திருக்க. எங்கள் பணத்தை கொடுத்துட்டு இந்த கல்யாணத்தை நடத்திக்கோ என்றார். ஐயா, நான் சத்தியமாக உங்களை ஏமாற்ற மாட்டேன். நானே கஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கேன் என்றாள். என்னது, ஏமாற்ற மாட்டியா? உன் மக வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது தான் எங்களுக்கு வட்டி பணமே சரியான நேரத்தில் கிடைத்தது. இனி அதுவும் வராது. அப்போ எப்படி அசல் வரும் என்றார்கள். இதை கண்டு சலித்து கொண்ட சந்துரு எழுந்து மணமகன் அறைக்கு சென்றார். இதை கண்டு பதறிய லட்சுமி சண்முகராஜனிடம் என்னவென்று கேட்கும்படி கூறினார். என்ன சார், நீங்கள் பணம் வசூல் செய்கிற இடமா இது? இனி உங்களுக்கு எப்பவும் போல வட்டி பணம் வந்து சேரும். அவங்க மகளோட சம்பளத்தை அப்படியே அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருவாங்க, அவ்வளவுதானே. இதுக்கு போய் என்றார். என்னது, வட்டி பணமா? அப்போ அசலு அதையும் நீங்களே தர உத்தரவாதம் கொடுக்க முடியுமா என்றார்கள். என்னங்கய்யா, அவரை போய் கேட்குறீங்க என்று கௌரி சங்கடப்பட்டார். வேற என்னம்மா பண்ண சொல்கிறீங்க? உங்கள் கணவர் மகன் யாராவது இருக்காங்களா? நாளைக்கு நீங்களே மண்டையை போட்டுட்டா. அதை கேட்டு வேகமாக எழுந்த ரதியை தடுத்தாள் லட்சுமி. அதற்குள் ஒரு வேகமான குரல் ஒன்று கேட்டது. யோ! அனைவரும் திரும்பி பார்க்க அங்கு சிவா கல்யாண வீட்டில் வந்து, என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு பணம் தானே வேணும், எவ்வளவு என்றான். எனக்கு 3.5 லட்சம், இவருக்கு 2.5 லட்சம், அவ்வளோதானே. சாயந்தரம் எங்கள் அப்பா கிட்ட வந்து வாங்கிக்கும் என்று சொன்னான். இதை கேட்டு சற்று கோபம் கொண்ட அருணாச்சலம் வெளிப்படுத்தாமல் கேட்டார். என்ன சிவா, நீ எதுக்காக? அப்பா ப்ளீஸ், அந்த பொண்ணு எங்கேயாவது நிம்மதியாக வாழ விடுங்க. முதல்ல நான் சொன்னதைத்தான் நீங்கள் கேட்கல.
அட்லீஸ்ட் இப்போ சொல்கிறதையாவது கேளுங்க. உங்கள் பாணியில் சொல்லணும்னா உங்கள் நண்பனோட பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க, இல்லை வாழ விடுங்க என்றார். எதுவும் சொல்லாமல் திரும்பி சென்றார் அருணாச்சலம். அதான் சொல்லிட்டேன் இல்லை, போங்க என்று அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு சண்முகராஜனை பார்த்து, சாரி சார், நீங்கள் மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தான் சிவா. கௌரி அழுதபடியே சிவாவை கையெடுத்து வணங்க, என்ன ஆண்டி, நீங்கள் நானும் உங்கள் மகன் மாதிரி தான், கல்யாண வேலையை கவனிங்க என்று அவளை அனுப்பிவிட்டு அமர்ந்தவர் ரதியின் கண்களுக்கு நல்ல நண்பனாய் தெரிந்தான். மணமகன் அறைக்கு சென்ற சண்முகராஜன் மகனிடம், சந்துரு வாப்பா என்றார். என்னப்பா இதெல்லாம், எனக்கு மட்டும் ஏப்பா என்றான். விடு சந்துரு, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது பல தடங்கள் வரத்தான் செய்யும், அதையெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. பாரு, 10 நிமிஷத்தில் சரியாயிடுச்சு, இதுக்கு போய் ஏன் இவ்வளவு சங்கடப்படுற? அன்னைக்கு நம்ம நிலைமை தான் இப்போ அந்த பொண்ணுக்கு. நாம் யாருக்கும் அதே சங்கடத்தை கொடுக்கக்கூடாது. ஏதும் செய்வதறியாது வெறுப்புடன் எழுந்து சென்றான் சந்துரு. இருந்த கோபத்தில் தாலி கட்டும் போதும் மணமகளின் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை அவன். அன்று இரவு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அறையில் சந்துரு மற்றும் அமர்ந்திருந்தான். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு கட்டிலை விட்டு எழுந்து விலகி திரும்பி நின்றான். சிறிது நேரம் வளையல் சத்தம் கேட்டது. அதன் பிறகு எந்த சத்தமும் இல்லை. என்ன நடக்கிறது என்று புரியாது திரும்பி பார்த்தால் தரையில் ஒரு போர்வையை விரித்து தலையணை இட்டு அலங்கரித்த ஒரு பெண் படுத்து இருந்தாள். அவளை கண்டதும் இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று யோசித்தவன் வேகமாக டேபிளின் மீது இருந்த கவரை பிரித்து பார்த்தான். இது அந்த பார்க்கில் சண்டை போட்ட பொன் இல்லை என்று எண்ணினான். நீ எப்படி எங்க என்று சத்தம் கேட்டு எழுந்து அமர்ந்தவாறு, எனக்கு தாலி கட்டினால் நான் தானே வருவேன், ஐயோ என்று தலையில் கை வைத்து கட்டிலில் அமர்ந்தான். உங்கள் போட்டோவை பார்த்ததுமே நான் கேட்டேன், உங்களுக்கு ஓகேவான்னு. எல்லாரும் உங்களுக்கு சம்மதம்னு தான் சொன்னாங்க. ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஆளுன்னு நினச்சேன். அப்போது நானும் தெரியாமலே தாலி கட்டியிருக்கீங்க. சாரி, இதில் என்னோட தவறு எதுவும் இல்லை என்றான். எனக்கு அதிக பிரசிங்கத்தனமாக நடந்துக்கிற பொண்ணுங்களை பிடிக்கவே மாட்டேங்குது, அதுலேயும் ஒன்றை போய் என்றான். ஹலோ, எனக்கும் தான் மரியாதையான ஆம்பளையத்தான் பிடிக்கும், அதுக்கு என்ன செய்ய முடியும் என்றான். நான் தான் உன் போட்டாவா பார்க்கல, நீ பார்த்த இல்லை, நீயாவது சொல்லி இருக்க வேண்டியதானே என்றான். சார், காதல் கோட்ட படத்தில் நடிப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் என்றாள். என்ன என்று விழித்தான். பொண்ணு பார்க்காம ஓகே சொல்லுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் என்று சொன்னேன் என்றான். என் நேரம் உன் கூட எல்லாம் பேச வேண்டியிருக்கு என்றான். நான் ஆரம்பிக்கலையே என்றான். கோபத்தில் முறைத்தவன் குப்பரப்படுத்தான். புன்முறுவல் செய்தவள் தானும் படுத்து உறங்கினான். காலை குளித்துவிட்டு சமையல் அறைக்கு சென்றான். அங்கு லட்சுமி காஃபி போட்டு கொண்டிருந்தாள். இந்தாமா காஃபி என்றாள். இருக்கட்டும் அத்தை, நீங்கள் சாப்பிடுங்க, யாருக்காவது கொடுக்கணுமா என்று கேட்டாள். ஆமாம், நீ சந்துருவுக்கு கொடு, நான் மாமா மாடியில் யோகா பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு கொடுத்துட்டு வரேன் என்றாள் லட்சுமி. நீங்கள் உங்கள் மகனுக்கு கொடுங்கத்த, நான் மாமாவுக்கு கொடுத்துட்டு வரேன் என்று அவள் பதிலை எதிர்பார்க்காமல் ஒரு கப்பை எடுத்து கொண்டு சென்றாள். சந்துருவின் கோபம் குறையவில்லை என்பது லட்சுமிக்கு புரிந்தது. மாடிக்கு சென்ற ரதி, மாமா காஃபி என்றாள். என்னம்மா, புது இடம் எப்படி இருக்கு? பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாமா, பொதுவாகவே பொண்ணுங்க இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுவாங்க. அதுலேயும் கல்யாணம் ஆக போகிற பொண்ணுங்க இன்னும் சீக்கிரமாகவே நார்மல் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு இன்னொரு வீட்டுக்கு தான் வாழ போகிறோம்னு முன்னாடியே தெரியும். நிச்சயத்துக்கு அப்புறம் இங்கே தான் போக போகிறோம்னு தெரியும். அதுக்கேற்ற மனப்பக்குவம் தானாகவே வந்துடும். ஆனால் அந்த மனப்பக்குவம் பொதுவாகவே ஆண்களுக்கு இருக்காது. அதனால தான் ஆண்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க மாமியார் வீட்டில் சீக்கிரம் பழக மாட்டாங்க. ஆனால் பொண்ணுங்க வந்த உடனே பொறுப்பை எடுத்துக்கொள்வோம். என்ன, சில பெண்களுக்கு தயங்குவாங்க. நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அதனால் எதுவாக இருந்தாலும் நேராகவே கேட்டு தெரிஞ்சுக்குவேன், நேராகவே சொல்லிடுவேன். காஃபி எப்படி இருந்தது மாமா என்றாள். உங்கள் அத்தை போட்ட மாதிரி இருக்கு. அவங்க போட்டதான் மாமா, நான் சும்மா கேட்டேன் என்று குறும்பாய் ஒரு சிரிப்பை கொடுத்து விட்டு சென்றாள். அவள் பேசியது சண்முகராஜனுக்கு
சற்று சிந்திக்க வைத்தது. ஆமாம்ல, ஆம்பளைங்க விட பெண்கள் தான் எல்லா இடத்துலையும் ஈஸியாக கலந்துடுவாங்க. எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணம் சொல்லிட்டா. கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் அதிகம்தான். சந்துரு தயக்கத்துக்கு ஏற்ற தைரியமான பொண்ணு தான் என்று சந்தோஷப்பட்டார். அவள் இறங்கி வரும்போது சந்துரு தான் உடுத்தியிருந்த பட்டு வேஷ்டி சட்டையுடன் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தான். ரதி சமையல் அறைக்குள் சென்றதும் லட்சுமி, ரதி சந்துருக்கிட்ட குளிச்சுட்டு தான் வெளியே வரணும்னு நீ சொல்லலையா என்றாள். அவர் கண் முழிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு அத்தை, அவருக்கு தெரியாமலா இருந்திருக்கும், எதை ப்ரூவ் பண்ணவா இப்படி வந்து இருக்காருன்னு எனக்கு தெரியலை என்றவள் அவளுக்கென்று கொடுத்த காஃபியை பருகலானாள். இந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்காத லட்சுமி தன் மகன் மீது ரதி குறை கூறுவதாக எண்ணினாள்.